ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 13. திருப்பூர் மாவட்டம் முத்தூர் என்ற ஊரைச் சேர்ந்தவர் கோ கார்த்திகா அவர்கள். கார்த்திகா அவர்கள் தனது தாயார் மற்றும் தனது சகோதரருடன் பாட்டியை தரிசனம் செய்ய சென்றனர். அச்சமயம் அவரது தாயாருக்கு தீராத மூட்டு வலி பிரச்சனையால் மூட்டு சவ்வு கிழிந்து நடக்க இயலாமல் மருத்துவ சிகிச்சையும் பலனளிக்காமல் அவதிப்பட்டு கொண்டிருந்த ஒரு போராத நேர காலம் அது. இவர்களை கண்ட நம் பகவான் பாட்டி சித்தர் கார்த்திகாவின் தாயாரை பார்த்து, எனது அருகில் வாடி என அழைத்து தனது அருகாமையில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக சம்மணமிட்டு அமர வைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் பிற பக்தர்கள் கொண்டு வந்த பழ வகைகளை எடுத்து கார்த்திகாவின் தாயார் மீது ஆசியோடு வீசி எறிந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போடி என அனுப்பி வைத்துள்ளார் அக்கறையுடன் நமது பகவான் பாட்டி சித்தர். இல்லம் சென்ற கார்த்திகாவின் தாயார் சில நாட்களில் நன்றாக நடக்க ஆரம்பித்து விட்டார், எவ்வித வலியும் இல்லாமல். எல்லாம் பாட்டியின் கருணை. இன்று வரை பாட்டி சித்தரின் கிருபையால் நன்றாக ஆரோக்கியமாக நடமாடிக்கொண்டிருக்கிறார். இது ஒரு சத்திய செய்தி. மற்றொரு நாள் பாட்டியை தரிசிக்க கார்த்திகா சென்ற தருணத்தில் பாட்டி சித்தர் தனது அருகில் கார்த்திகாவை அழைத்து சுண்டலை ஊட்டிவிட்டு பூக்களை அவர் மீது அள்ளி வீசி ஆசீர்வதித்துள்ளார் நம் பகவான் பாட்டி சித்தர். இந்த நன்னாளை தன் வாழ்நாளில் மறக்கவே முடியாத ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக நினைக்கின்றார், சிலாகித்து கூறுகின்றார், சிலிர்த்து சொல்கிறார் கார்த்திகா. இதேபோல் மற்றொரு முறை பாட்டி சித்தர் ஒரு செய்தித்தாளை எடுத்து அதில் ஒரு பரிசு பெறும் மாணவியின் புகைப்படத்தை தொட்டு கார்த்திகாவிற்கு சுட்டி காண்பித்துள்ளார். அதை கார்த்திகாவின் கைகளில் கொடுத்துவிட்டு பிறகு தன்வசம் பாட்டி பெற்றுக்கொண்டார். கார்த்திகாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. சித்தர்களின் செய்கையை நம்மால் உணர முடியுமா என்ன? உடனே நம்மால் உணர்ந்து புரிந்து கொள்ள முடியாது. பின்வரும் நாட்களில் நம் வாழ்வில் நடக்கும் சம்பவங்களால் உணர்ந்து அனுபவிக்க முடியும். பாட்டி செய்தித்தாளை காட்டி ஆசி தரும்போது கார்த்திகா கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்தார். இந்த சம்பவத்திற்கு பிறகு சுமார் 4 ஆண்டுகள் கழித்து மாவட்ட அளவிலான கட்டுரை போட்டியில் திருப்பூர் மாவட்டத்தில் முதலிடமும் 10,000 ரூபாய் பரிசு தொகையும் பெற்றார் கார்த்திகா. பிறகு இந்திய அளவிலான கட்டுரை போட்டியில் முதலிடம் பெற்று மொரிசியஸ் தீவின் துணை குடியரசுத் தலைவர் கைகளினால் பரிசும் பெற்றார் கார்த்திகா. அன்றைய தினத்தன்று செய்தித்தாள்களில் கார்த்திகா அவர்கள் பரிசு பெறும் புகைப்படத்துடன் செய்தியாக வெளிவந்தது. எல்லாம் பாட்டியின் கருணை. ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.